வணக்கங்க. இன்னைக்கு நான் செய்ய போகிறது பூண்டு சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு உரிச்ச பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு கொஞ்சோண்டு புளி. அடுப்பில் வானலை போட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் வடகம் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் வடகம் போட்டிருக்கிறேன். இந்த வடகம் பொரிஞ்ச உடனே நம்ம காஞ்ச மிளகாவை போட்டுக்குவோம். அடுத்தது காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு கப்பையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி பாருங்க. பூண்டு பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பூண்டை ஆற வச்சு ஜாரில் மாற்றிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இந்த புளி இதை போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்குவோம். அப்புறம் அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு செவந்து போச்சு. இதில் நம்ம இந்த பூண்டு விழுது இதில் போட்டுக்குவோம். இந்த புளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கி நம்ம வச்சுக்கணும்னா 2-3 நாளைக்கு கூட வச்சுருந்து இதை தொட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. கேஸ் டபுள் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை கூட இந்த பூண்டு சட்னி செய்து சாப்பிட்லாம். இது நல்லா வதக்கி வச்சிங்கன்னா ஒரு வாரம் கூட வச்சிருந்து சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.